மதுரை மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள அதுவும் உங்க பட்ஜெட்குள்ளேயே பிளாட் வாங்கணுங்கிற கனவு இப்போ கைகூடி வந்தாச்சு. மதுரையின் முதல் ப்ராஜெக்டில் ரோட்டுக்கு காசு இல்லாததால் 72 மணி நேரத்தில் 533 மனைகள் விற்கப்பட்டன. மீண்டும் ரோட்டுக்கு காசு இல்லாமல் பிரீமியம் வில்லா மனைகளை மதுரை வேலம்மாள் மருத்துவக் கல்லூரி அருகில் அறிமுகப்படுத்துகிறோம். லான்ச்சிங் G Square Vagay Crest, மதுரை வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் அருகில். Early bird price ரேரா அப்ரூவ்ட் வில்லா பிளாட்ஸ் வெறும் 9.9 lakhs%. சிட்டிக்குள்ள பிளாட் உங்க கனவு வீட்டுக்கான பெர்ஃபெக்ட் ஸ்பாட். For bookings call. முக்கிய செய்தி: திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூண் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருக்கின்றனர். தீபத்தூண் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என எங்களுக்கு தெரியவில்லை என அரசு தலைமை வழக்கறிஞர் ராமன் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூண் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருக்கின்றனர். தீபத்தூண் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என எங்களுக்கு தெரியவில்லை என அரசு தலைமை வழக்கறிஞர் ராமன் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூண் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என கேள்வியானது முன்வைக்கப்பட்டு இருக்கிறது. தீபத்தூண் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என எங்களுக்கு தெரியவில்லை என அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் சார்பில் உச்சிப்பிள்ளையார் கோயில்தான் மலை உச்சி என்று கூறுகிறோம் என அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள தீபத்தூண் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதிகள் கேள்வி எழுப்பி இருக்கின்றனர். தீபத்தூண் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என எங்களுக்கு தெரியவில்லை என அரசு தலைமை வழக்கறிஞர் ராமன் தெரிவித்திருக்கிறார். திருப்பரங்குன்றம் கோயில் நிர்வாகம் சார்பில் உச்சிப்பிள்ளையார் கோயில்தான் மலை உச்சி என்று கூறுகிறோம் என அரசு தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருக்கிறார். இது குறித்த விவரங்களை வழங்க இணைகிறார் தலைமை செய்தியாளர் விக்னேஷ். விக்னேஷ், விவரங்கள். வணக்கம். திருப்பரங்குன்றம் அந்த தீபத்தூண் தொடர்பாக தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக தொடரப்பட்ட மேல்முறையீட்டு மனுக்கள் மீதான விசாரணை தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கோவில் தரப்பு, மனுதாரர் தரப்பு, அரசு தரப்பு, தர்கா தரப்பு என பல்வேறு தரப்பு வழக்கறிஞருடைய வாதங்கள் முழுமையான நிறைவடைந்த பிறகு இன்றைய தினம் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் காணொலி காட்சி மூலமாக ஆஜராகி தன்னுடைய தரப்பு வாதங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அவ்வாறு முன்வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த வாதங்களின் அடிப்படையில் அந்த தூண் பழமையானதாக இருக்கலாம் என்ற ஒரு வாதத்தை முன்வைத்த நிலையில் தூண் எத்தனை ஆண்டுகள் பழமையானது என்ற ஒரு கேள்வியை நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார். ஆனால் இந்த தூண் என்பது பழமையானதாக இருக்கலாமே தவிர அது எத்தனை ஆண்டுகள் பழமையானது எங்களுக்கு தெரியவில்லை என்ற ஒரு பதிலை தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தன்னுடைய வாதங்களாக முன்வைத்திருக்கிறார். தனி நீதிபதி வழக்கமான இடம், நெருக்கமான இடத்தில்தான் தீபம் ஏற்ற வேண்டும் என உத்தரவிடுகிறார். இது எவ்வாறு பொருந்தும் என கேள்வி எழுப்பி இருக்கக்கூடிய PS ராமன், மனுதாரர் இந்த வழக்கை ஒரு பக்தராக மனு தாக்கல் செய்யவில்லை எனவும் ஒரு சொத்துரிமை குறித்து உரிமையை நிலைநாட்டுவதற்காக வந்திருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டியிருக்கிறார். இது தீபம் ஏற்றப்பட வேண்டிய வழக்கா அல்லது சொத்துரிமை குறித்த வழக்கா என கேள்வி எழுப்பியிருக்கக்கூடிய PS ராமன், தனி நீதிபதி தனது உத்தரவில் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்ற ஒரு புதிய பழக்க வழக்கத்தை உருவாக்கி சொத்துரிமையை பாதுகாக்க வேண்டும் என கூறுவது தனி நீதிபதியினுடைய உத்தரவுக்கு உகந்ததா என்ற ஒரு கேள்வியையும் தற்போது வழக்கறிஞர் எழுப்பியிருக்கிறார். கோவில் நிர்வாக அதிகாரி மனுதாரர் கொடுத்த மனுவை முற்றிலுமாக மறைக்கவில்லை எனவும் தனி நீதிபதி ஏற்கனவே பிறப்பித்திருக்கக்கூடிய அந்த உத்தரவின் அடிப்படையில் பழக்க வழக்கத்தின் அடிப்படையில் மலை உச்சியில் தான் தீபம் ஏற்ற வேண்டும், அதற்கு போலீஸ் பாதுகாப்பு வழங்க வேண்டும் என கூறியிருக்கிறார். ஏற்கனவே மலை உச்சியில் தீபம் ஏற்றியதற்கான என்ன ஆதாரம் இருக்கிறது, எதன் அடிப்படையில் தனி நீதிபதி அந்த உத்தரவை பிறப்பித்தார் என்ற கேள்வியையும் தற்போது தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் PS ராமன் தனது தரப்பு வாதங்களாக முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். மதுரை மாவட்ட ஆட்சியர், மாநகர காவல் ஆணையோர் சட்டப்பூர்வமாக பணியில் இருக்கக்கூடிய சூழலில் அங்கு இருக்கக்கூடிய நிலைமையை கருத்தில் கொண்டே 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதாகவும் ஏற்கனவே தாக்கல் செய்த மனு கடைசி நேரத்தில் தாக்கல் செய்யப்பட்டது என அரசு தரப்பில் கூறலாம் எனவும், ஆனால் அடுத்த
அடுத்த ஆண்டு கார்த்திகை தீபத்திற்கு மனுதாரனுடைய மனு பரிசீலிக்க வாய்ப்பு இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை தற்போது நீதிபதிகள் எழுப்பியிருக்கிறார்கள். கோவிலில் கடைபிடிக்க வேண்டிய பழக்க வழக்கம் குறித்து, அந்த பழக்க வழக்கத்தை மாற்றுவது குறித்து கோவில் இணைய ஆணையருக்கு தான் முடிவெடுக்காத அதிகாரம் இருப்பதாகவும், அதனை இந்து சமய அறநிலையத்துறை சட்டத்தில் தெளிவாக இடம்பெற்றிருப்பதையும் சுட்டிக்காட்டி வாதிடக்கூடிய வழக்கறிஞர் பி எஸ் ராமன், மலை உச்சியில் தீபம் ஏற்றுவது பல்வேறு பகுதிகளில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இதே போல் திருப்பரங்குன்றம் மலையின் மீது தீபம் ஏற்ற அனுமதிக்க வேண்டும் என கூறுகின்றனர். திருப்பரங்குன்றம் மலையை பொறுத்தவரையில் மலை உச்சி என்பதுதான் தற்போது பிரச்சனை இருப்பதாக அவர்கள் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் பி எஸ் ராமன் தன்னுடைய வாதங்களை தொடர்ந்து முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். இதுக்காக தன்னுடைய வாதங்களை நிறைவு செய்த பிறகு மனுதாரர் தரப்பு, அதாவது தற்போது இன்றைய தினம் தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் அனைத்து தரப்பு வாதங்களுக்கும் முடிவடைந்த பிறகு தன்னுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார். அவருடைய கருத்துக்களுக்கு எதிர்த்தரப்பு கருத்துக்களை பதிவு செய்ய வேண்டும் என மனுதாரர் தரப்பு அவருடைய கோரிக்கையை தற்போது நீதிபதிகள் ஏற்றிருக்கிறார்கள். தமிழக அரசினுடைய தலைமை வழக்கறிஞர் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு, அவருடைய சட்டப்பூர்வமான வாதங்களுக்கு பதில் வாதங்கள் கொடுக்கக்கூடிய வகையில் மனுதாரர் தரப்பு வழக்கறிஞர்கள் தற்போது நேரில் ஆஜராகி தங்களுடைய தரப்பு வாதங்களை முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். விக்னேஷ், விவரங்களுக்கு நன்றி விக்னேஷ்.